நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 64வது வசனம். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். சேலா. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியான கொடியை நம் ஒவ்வொருவருக்கும், அதாவது அவருக்கு பயந்து நடக்கிற ஜனத்திற்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதவர்களை பற்றி இங்கு அவசியமில்லை. ஒரு கொடியை கொடுத்தீர் என்ற சொல்லுக்கு பின் சேலா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலா என்ற எபிரேய வார்த்தைக்கு சற்று நின்று சிந்திக்க வேண்டும் என்று அர்த்தமாம். இன்றைக்கு அந்த கொடி நம்மிடம் இருக்கிறது. அதை நாம் வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு ஆப்பிரிக்க சகோதரனுடைய கதறுதலை கேட்டேன். அவர், இயேசுதான் ஒரே வழி என ஏன் எனக்கு கூறவில்லை? தேவனிடத்தில் சேர்வதற்கு பல வழிகள் உண்டு என கூறி இயேசுவை ஏன் மறைத்தீர்கள்? உங்களுக்கு தெரிந்தும் மறைத்தது ஏன் என உண்மையாக கதறின அந்த சத்தத்தை கேட்டு நானும் சற்று கலங்கித்தான் போனேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 26 அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், நாம் அவருடைய சத்தியத்திற்காக செய்த காரியங்கள் என்ன? தவறாமல் ஆலயம் செல்வதா, காணிக்கை செலுத்துவதா? அதுவல்ல தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. அவர் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறியும்படியாய், அவருடைய சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படியாய் நாம் ஏற்ற வேண்டுமென ஒரு கொடியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அறிவிக்காமல் கட்டிடங்களில் ஆராதிக்கிற கூட்டமாய் முடங்கிவிடாமல் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படி அவர் நமக்கு அளித்த கொடியை உயர்த்தி பிடித்தோராய் மற்றவரை இரட்சிப்புக்குள் வழி நடத்துவோம். நடமாடும் திருச்சபைகளாய் மாறுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.